ஸ்ரீ எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். இன்றைக்கு பகவத் ராமானுஜரின் 1009வது திருநட்சத்திரம். இந்த சுபயோக நன்னாளில் உடையவரும் திருமாலை ஆண்டானுங்கிற தலைப்பில் சில மணித்துளிகள் நாம் அனுபவிக்கலாம். உடையவருக்கு 5 ஆச்சாரியர்கள். அவர்களில் ஒருத்தர் தான் இந்த திருமாலை ஆண்டான்கிறவர். இவர்கிட்டேந்து திவ்யசூரி புரோக்த திராவிட நிகமோத்தம் அர்த்தமான் அப்படின்னு ஆழ்வார்களின் அருளி செயல்களின் அருமையான வியாக்கியானங்களை எல்லாம் தெரிஞ்சுண்டார் அப்படின்னு சொல்றது இந்த ஸ்லோகம். திருமாலை ஆண்டான் அழகர் மலையில அழகருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். இவர் காலத்துல அழகர் மலை ரொம்பவும் பயங்கரமான பிரதேசமா இருந்ததாம். காட்டு பிரதேசமா இருந்தது. யாரும் அங்க தங்க மாட்டார். பக்கத்து கிராமத்திலேருந்து வந்து அழகருக்கு எல்லாரும் கைங்கரியம் பண்ணிட்டு ராத்திரியோட ராத்திரியா எல்லாரும் திரும்பி போயிடுவா. கோவிலை மூடிட்டு சாவிய முன்னடியான்கிற உக்கிரமான ஒரு தேவதை கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவாளாம். இந்த தேவதை தான் கோவிலுக்கு காவலா இருக்கும் அப்படின்னு கர்ண பரம்பரையா இந்த கதையை சொல்லுவா. இந்த கோவில்ல திருமாலை ஆண்டான் சில கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார். கைங்கரியத்தை முடிச்சுட்டு தினசரி ஏதாவது பகவத் விஷயம் சொல்லிட்டு திரும்பி தன்னுடைய இடத்துக்கு வந்துடுவார். சுந்தர்ராஜன்கிற ஒரு பையன் இவரோட கூட தீவட்டி பிடிச்சுண்டு வருவான். ஏன்னா இருட்டு காட்டு பிரதேசம். திரும்பி இவரோட கூட கல்லு முள்ளு இல்லாம பார்த்து இவரை அழைச்சுண்டு போய் இவருடைய திருமாளிகையில விட்டுட்டு வந்துடுவான். ஆண்டான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு பகவத் காலக்ஷேமங்கள்லாம் உட்காந்து பண்ணுவார். இதெல்லாம் இந்த பையனுக்கு ஒன்றும் புரியாது. இவன் கேட்கவும் மாட்டான். காலக்ஷேபம் முடிகிற வரை என்ன பண்ணுவானாக்க, ராத்திரி அங்கே மண்டபத்தில் ஏதாவது மரத்தடியில் காலக்ஷேபம் முடிய 10-12 மணி ஆகிடும். அதனால ஒரு மரத்தடியில் படுத்துட்டு தூங்கி போயிடுவான். திருவாராதனமாகி மணி சப்தம் கேட்ட உடனே பட்டுன்னு எழுந்துடுவான். கோஷ்டியில் போய் நின்றுடுவான். பிரசாதம்லாம் வாங்கிப்பான். உடனே தீவட்டியை கையில் பிடிச்சுண்டு ஆச்சாரியனை அழைச்சிண்டு போவான். ஆச்சாரிய கைங்கரியத்தில் ரொம்ப அக்கறை உடையவன் இவன். திருமாலை ஆண்டானுக்கும் இவன் பேரில் ரொம்ப காருண்யம் உண்டு, வாத்சல்யமும் உண்டு. ஏன்னா ஒன்றுமே தெரியாமல் போயிட்டாலே வாத்சல்யம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாள். ஒரு தடவை ஒரு ஊம பையன் உடையவருக்கு பாத சேவை பண்ணிட்டு இருந்தான். கதவு தாழ்பால் போட்டிருந்தது. இவனுடைய மடியில தன்னுடைய பாதத்தை போட்டுண்டு ராமானுஜர் படுத்துட்டு இருக்கார். கூரத்தாழ்வான் வந்தார்னு வச்சுக்கோங்க, எத்திராஜர் என்ன பண்ணுவார் தெரியுமா? எழுந்து உட்காண்டு வேதாந்த விஷயமா பேசி அவரை அனுப்பிச்சுடுவார். ஆனா இந்த ஊமப்பையன் மடியில காலை போட்டுண்டு ரங்கநாத பெருமாள் மாதிரி படுத்துட்டு இருக்கார். இந்த காட்சியை கூரத்தாழ்வான் சாவித்வாரம் வழியா ஒரு நாளைக்கு பார்த்துட்டார். உடனே நினைச்சுட்டார், நான் ஏன் சாஸ்திரங்கள் எல்லாம் படித்தேன்? என்னை பார்த்தா வித்வான்கிற கௌரவத்தோட பேசுறார் ராமானுஜர். பூரணமா என்கிட்ட வாத்சல்யம் அவருக்கு ஏற்படலையே. இந்த ஊமையனுக்கு கிடைச்ச பாக்கியம் நமக்கு கிடைக்கலையே. அசடா இருந்தா இதை செய் அதை செய்யின்னு பக்கத்திலேயே வச்சுப்பாரே அப்படின்னு தோணித்தான் கூரத்தாழ்வானுக்கு. ஊமையன் மாதிரி தான் இந்த சுந்தர்ராஜனும். ஒரு அசடு, ஒன்றுமே தெரியாது. பகவத் விஷயம், பகவானுடைய குணங்கள் ஒன்றுமே இவனுக்கு தெரியாது. ஆச்சாரியனுக்கு தீவட்டி பிடிச்சுண்டு போயின்னு இருப்பான். அதனாலேயே இவனிடத்துல திருமாலை ஆண்டானுக்கு பிரியம் உண்டு. யார மாதிரினா பகவத் ராமானுஜர் மாதிரியே. ஒரு நாள் எல்லா கைங்கரியத்தையும் பூர்த்தி பண்ணிட்டு கிளம்புற டைம் வந்துடுத்து. இந்த சுந்தர்ராஜன் எந்த மரத்தடியில் படுத்துட்டு இருக்கானோ தெரியல, அவனை காணலை. உடனே இவர் என்ன பண்ணினார், ஏ சுந்தர்ராஜா வாடாப்பா, நாழி ஆயிடுத்து, புறப்படலாம் அப்படின்னார். அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில தீவட்டியை பிடிச்சுண்டு வந்துட்டார். யாரு? சுந்தர்ராஜ பெருமாள். அழகரே வந்துட்டார். வழக்கப்படி கல்லு முள்ளெல்லாம் பார்த்து அதை தாண்டி ஜாக்கிரதையா அழைச்சிண்டு போய் விட்டுட்டார் சுந்தர்ராஜ பெருமாள். அழகிய மணவாளன்
மறுநாள் காலம்பர கிளம்புற போது எப்பவும் வரக்கூடிய அந்த பையன் சுந்தரராஜன் திருமாலை ஆண்டான் கையை வந்து பிடிச்சிண்டு அழறான், கை கூப்பி அழறான். ஏன்பா அழற அப்படின்னு கேட்டார் திருமாலை ஆண்டான். நேத்திக்கு ராத்திரி நான் தூங்கி போயிட்டேன், என்ன நீர் எழுப்பலையே, நீர் எப்படி இந்த கல்லு முள்ளில் வந்தீர், ராத்திரி முழுக்க அதை நினைச்சுண்டே நான் கவலைப்பட்டு போயிட்டேன், என்னை மன்னிக்கணும் அப்படின்னு நான் இந்த பையன். இல்லையடா, நீ நேத்திக்கு என்னோட வந்தியே, தீவிட்டி வேற பிடிச்சிண்டு வந்தியே அப்படின்னார் திருமாலை ஆண்டான். நான் வரல சுவாமி, வெளி மண்டபத்து மரத்தடியில் படுத்துண்டு நான் தூங்கியே போயிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தா கோவில் பூட்டி இருந்தது, ராத்திரி பூரா நீர் எப்படி போனீரோன்னு நினைச்சுண்டு அழுதுண்டே இருந்தேன் அப்படின்னு நான் அந்த பையன் சுந்தரராஜன். அதை கேட்டுட்டு திருமாலை ஆண்டான் கண்ணால ஜலம் விட்டு அழற. பிரபோ, நீர் இந்த சேவையெல்லாம் பண்ணலாமா? உம்மோட இந்த அவ்யாஜ காருண்யத்துக்கு அகம் பக்த பராதீனகன்னு எதை வேணாலும் செய்யறது உமக்கு ஆனந்தமாய் இருக்கலாம், ஆனா உம்மோட அடியார்களுக்கு அது தாங்குமா? நீர் பிரம்மாதிகளுக்கும் ஆராதியாய் இருக்கக்கூடிய பிரபு அல்லவா, ஒரு சேவகனை போல என் முன்னாடி வரது எனக்கு தாங்குமா அப்படின்னு கண்ணால ஜலம் விட்டு அழுத திருமாலை ஆண்டான். இத்தகைய மகாத்மாவின் இடத்துல தான் நம்ம பகவத் ராமானுஜர் 4000 திவ்ய பிரபந்த பகவத் விஷய வியாக்கியானங்கள் எல்லாம் கேட்டுண்டார். எங்கே போயினா திருமாலிருஞ்சோலைக்கே போய் கேட்டு அனுபவிச்சார், ஆனந்தப்பட்டார். சில சமயத்தில் இவரும் ஸ்ரீரங்கம் வருவர், அப்பவும் பகவத் விஷய காலக்ஷேபம் இவர்கிட்ட கேட்டுருக்கார் நம் ராமானுஜர். பக்தாமிருதம் வாஞ்சித பாரிஜாதம் மாலாதரம் யாமுன பாதபக்தம் ஸ்ரீ பாஷ்யகாரார்த்த ஹிதோபதேசம் ஸ்ரீ ஞானபூர்ணம் சிரசா நமாமிங்கிறது இவருடைய தனியன். யாருடையதுன்னா திருமாலை ஆண்டானுடைய தனியன். இந்த நன்னாளில் இவரின் ஆச்சரியமான ஒரு வைபவத்தோட அடியேன் பூர்த்தி பண்ணி பகவத் ராமானுஜருக்கு மங்களம் பாடி அமைகிறேன். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவயஜ்வனः காந்தி மத்யா பிரசூதாய யதிராஜாய மங்களம் ஸ்ரீபராங்குஷபாதாப்ஜ சுரபீக்ருதமௌலயே ஸ்ரீவத்ஸசின்ஹ நாதாய யதிராஜாய மங்களம் शेषो वा सैन्यनाथो वा श्रीपतिर्वेदि सात्विः विदर्क्याय महाप्राज्ञे भाष्यकाराय